உப்பு கருவாடா அப்படின்னா உனக்கு எதுக்கு அதெல்லாம்? கோச்சிக்காதீங்க சார், சும்மா தோணுச்சு கேட்டான் சார். நான் சொல்றேன் சார். அவன் சொல்லி எப்படியா விளங்கும்? உலக சினிமா சார். ஐயா நியூமராலஜி படி படம் ஹிட்டியா? எப்படிப்பா? நான் இன்னும் கதையே சொல்லியே. கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டேன்றாங்களே. எல்லா தரப்பு ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு படமாக இந்த உப்பு கருவாடு இருக்கும். பயணம் படத்தில் எனக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய ரோலை கொடுத்து ஒரு பிரேக் கொடுத்தாரோ, அதே மாதிரி உப்பு கருவாட்டில் பயணத்தை தாண்டின்னு ஒரு மிகப்பெரிய ரோலை கொடுத்துருக்கிறாரு. அதுக்காகவே நான் ராதாமோகன் சாருக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். பயணம் எப்படி எனக்கு ஒரு பிரேக்காக அமைஞ்சதோ, இது உப்பு கருவாடும் எனக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்கை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். படத்தோட ஹீரோ கருணா, படத்தில் வந்து டவுட் செந்தில், சரவணன், மாரிமுத்து, எம்எஸ் பாஸ்கர், மயில்சாமி, நந்திதா ஹீரோயின் இப்படின்னு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் பட்டாளம் இருக்குது. நல்ல எல்லாருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி நடித்த படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நடித்த எங்களுக்கே ஒரு நிறைவை தந்த ஒரு படம். பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த படம் ஒரு நிறைவை தரும். படத்தில் ஸ்ரீவாட்ஸுங்கிறவர் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. 2 பாட்டு போட்டிருக்காரு. அதில் ஒரு பாட்டில் நாங்கள் ஆடிருக்கோம், இல்லை வந்திருக்கோம், ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் சார். கொடுங்களேன். ஜாலியான ஒரு படம். கண்டிப்பாக படத்தை தேட்டரில் வந்து பார்த்து உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ஹாய் வியூவர்ஸ், நான் குமரவேல். ராதாமோகனின் உப்பு கருவாடு அவருடைய அழகிய தீயிலேருந்து கிட்டத்தட்ட எல்லா படங்கள்லையும் எனக்கு ஒரு நல்ல கதாபாத்திரத்தை அவர் அமைச்சு தந்திருக்கார். அதே போல் இந்த படத்துலையும் மாஞ்சான்னு ஒரு கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு. படம் வந்து கிட்டத்தட்ட அந்த காசிமேடு பகுதியில் நடக்கிற மாதிரி ஒரு கதை. ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ. என் பேர் நாராயண். உப்பு கருவாடு என்னோட 2வது படம். டைரக்டர் ராதாமோகன் சாரோட பயணம்க்கு அப்புறம் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். டிப்பிக்கல் ராதாமோகன் சார் பேட்டர்ன் ஆஃப் மூவிஸில் நிறையா காமெடி, நிறைய ஆர்டிஸ்ட். கருணாகரன் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு. மயில்சாமி சார், குமரவேல் சார், சாம் சார், எம்எஸ் பாஸ்கர் சார், நிறையா பேர். ஸோ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு. இந்த பர்டிகுலர் மூவியில் நான் பண்ணுற கேரக்டர் பேர் கார்த்திக். ஒரு மாடர்ன் வியூஸ் மூவி மேக்கிங்கில் இருக்கிற ட்ராவலார கேரக்டர். இந்த கேரக்டருக்கும் சாம்ஸ் பண்ணியிருக்கிற கேரக்டருக்கும் நிறைய கிளாஷ் வரும். ஏன்னா அவர் கொஞ்சம் ஓல்டர் ஸ்டைல் ஆஃப் மூவி மேக்கிங் பண்ணுவார். ஸோ இதை ரொம்ப காமிக்கல் பேட்டர்னில் சொல்லியிருப்பார் டேரக்டர். இந்த படத்தில் கடைசியில் ஒரு நல்ல மெசேஜ் தந்திருப்பார். ஸோ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் வித் அ மெசேஜ்னு சொல்லலாம். டீசர், ட்ரெய்லர் எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா தந்திருக்காங்க ஆடியன்ஸ். டெஃபினட்டாக இந்த மூவி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தயவு செஞ்சு தியேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். உப்பு கருவாடு அப்படின்ற படத்தில் வந்து எனக்கு ஐயா அப்படின்னு ஒரு கேரக்டரை திரு ஐயா ராதாமோகன் அவர்கள் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர். கடல் பகுதியில் மீன்பிடி தொழில் செய்யக்கூடிய ஒரு முதியவர் கேரக்டர். ரொம்ப நல்ல கேரக்டர். இந்த முதியவரை நாடி வருகின்ற அந்த ஹீரோ அண்டு அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயந்தான் கதை. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நல்ல டைரக்ஷன், நல்ல கதை அம்சமுள்ள ஒரு படம். படத்தை பாருங்கள், ரசியுங்கள், வெற்றி படமாக்குங்கள்னு உங்கள் எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நந்திதாவோட அடுத்த படம் வந்து உப்பு கருவாடு. உப்பு கருவாடு படம் வந்து 27th ஆல் ஓவர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ படம் ரிலீஸ் சொல்லும் போது டீமுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அப்படியே எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குது. ஏன்னா நான் டைரக்டர் ராதாமோகன் சாரோட படத்தில் நடிச்சிருக்கேன். அண்ட் 2 டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட் டு சே, ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கிற படத்தில் நான் இருக்கேன். அண்ட் ஐ மஸ்ட் சே தேங்க்ஸ் டு டைரக்டர் and the team for the support. So 27th நானும் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் எல்லோரும் படம் பாருங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. tamilmovies.com நேயர்களுக்கு வணக்கம். என்னுடைய பேர் ஸ்டீவன்ஸ். உப்பு கருவாடு என்ற ராதாமோகன் சாருடைய இயக்கத்தில் வருகிற இந்த படத்தில் நான் இசையமைப்பாளராக அறிமுகமாக இருக்கேன். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ராதாமோகன் சாருக்குன்னு உண்டான ஒரு ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் அண்ட் ஒரு க்ளீன் ஃபன் இருக்கிற ஒரு படம். ஸோ ரொம்ப அருமையான ஒரு படம் அது. அண்ட் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு படமே எனக்கு இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது என்னுடைய டெஃபினட்டாக ரொம்ப பிளெஸ்ஸிங் அண்ட் எல்லா உங்களுடைய விஷஸ்னால. ஸோ 3 படங்களும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ரீரெக்கார்டிங் இந்த படத்துக்கு என்ன தேவையோ, அந்த படம் ஒரு சீனுக்கு என்ன வேணுமோ, டைரக்டருடைய வேண்டுகோளின் பேர் நான் அவருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ரொம்ப திருப்தி. ஸோ அதுதான் விஷயம். அண்டு நீங்கள் எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணும். அண்ட் டெஃபினட்டாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்றது என்னோட நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.
வணக்கம், மாரிமுத்து. உப்பு கருவாடு படத்தில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். நல்ல கேரக்டரு, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் படத்தில். அது காமெடி கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு எமோஷனல் கேரக்டர்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரி ரெண்டும் மிக்ஸ் ஆனது மாதிரி ஒரு கேரக்டர். ஜென்ரலாக ராதாமோகன் சார் படங்களில் ஒரு 2-3 கேரக்டர்கள் ரொம்ப கவனிக்கப்படுற ஒரு கேரக்டர்களாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். ராதாமோகன் சாரோட படங்கள் எல்லா படத்துக்கும் நான் ரசிகன். அவரோட அழகிய தீயிலிருந்து லாஸ்ட்டாக வந்த படம் வரைக்கும். ஸோ இந்த படத்துலையும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிறது எனக்கு பெருமையாக நினைக்கிறேன். அவர் படங்களை நடிக்கணும்னு ரொம்ப நாள் நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். அந்த ஆசை இந்த படத்தில் நிறைவேறிக்குது. ரொம்ப அற்புதமான படம், ரொம்ப நல்லா வந்திருக்குது, பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். உப்பு கருவாடு படம் வர ஃப்ரைடே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். படத்தில் நிறைய காமெடி, ரியலிஸ்டிக்கான சீன்ஸ், அட் த சேம் டைம் இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிற சில சேலஞ்சஸ் அதையும் டச் பண்ணியிருக்காரு டைரக்டர். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் படம் ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம். படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். உப்பு கருவாடு படம் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல். நான் படம் பார்த்துட்டு நான் 2-3 விஷயம் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். நான் ஃபஸ்ட் டைம் படம் பார்த்துட்டு ராம்ஜி சார் கிட்ட சொன்னேன், எனக்கு படம் பிடிச்சிருக்கு சார், நான் படம் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு. 2வது தடவை இதே தியேட்டரில் சென்சாருக்கு ஷோ போடும்போது நான் எங்கள் அப்பாவோட வந்திருந்தேன் படம் பார்க்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம், எங்கள் அப்பா ஒரு படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் சிரித்து வயிறு வலிச்சுட்டே இருந்தது. அவருக்கு வெளியில் வந்து எனக்கு தட்டி கொடுத்தது, நல்ல படமாக எடுத்துருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலாக ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராதாமோகன் சார் அண்ட் தயாரித்த ராம்ஜி சாருக்கு அண்ட் இந்த க்ரூ எல்லாம். எனக்கு இந்த படத்தை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஒரு ட்ரெய்லரில் ராம்ஜி சார் இது ராதாமோகன் சார் சொல்லுவார், இவனை சுற்றி ஒரு 9 இம்சைகள்ங்க. என்ன கேட்டால் அந்த 9 பேருமே ஒரு 9 ஏஞ்சல்ஸ் மாதிரி. உங்கள் எல்லாரையும் கண்டிப்பாக நல்லா சிரிக்க வச்சு நீங்கள் தேட்டருக்கு வந்து அந்த 120 ரூபா கொடுக்குற காசை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு போக வைப்பாங்க. ஃபார் ஷுர் ஒரு 2 மணி நேரம் ரிலாக்ஸ்டாக என்ஜாய் பண்ணிட்டு வெளியில் போன ஒரு ஃபீல் இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். படத்தை தேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கும். நீங்கள் நான் ராதாமோகன் சாரோட அடுத்த படம் வரும்போது ஃப்ரம் த டைரக்டர் ஆஃப் அழகிய தீய பயணம் அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாக அதில் இந்த படத்தையும் சாரோட பேரை சேர்த்துடணும். அதில் தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். முதல்ல என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். அது ஒருத்தர் தனியாக நன்றி சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் ஆஃப் டீம். ஸோ நல்லா வந்து இட்ஸ் ஒண்டர்ஃபுல் டீம் ஒர்க். எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் ராமி சார் சொன்ன மாதிரி முதல்ல இந்த படத்தில் கதையை கேட்டு இது நல்ல படமாக வரும்னு பிள்ளையார் சொல்லி போட்ட மிஸ்டர் வெங்கட் அவர் இங்கே வரல. அவருக்கு முதல்ல நான் வந்து ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு நண்பராக ரொம்ப நாளாக பயணம். என்னுடைய சில படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு ரொம்ப முக்கிய காரணம். அவருக்கு ரொம்ப இந்த படத்துலேயும் அவரோட பங்கு ரொம்ப முக்கியமானது. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். அடுத்து திரு ராஜேந்திர மேத்தா அவர்கள் இந்த படம் ஆரம்பிக்க அவரோட அன்பும் ஆசீர்வாதமும் ரொம்ப பெரிய காரணம். அவருக்கும் என்னுடைய ஸ்பெஷல் நன்றிகள். அப்புறம் அடுத்த நபர் தயாரிப்பாளர் அறிமுகமாகி இப்போது நல்ல நண்பராக இருக்கும் ராம்ஜி, ஒரு நல்ல ரசிகர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் வந்து டூயட் மூவிஸ் விட்டு வேறு ஒரு செட்டப்பில் படம் பண்ணுறேன். பட் அதே வசதி, அதே சுதந்திரம் எல்லாமே எனக்கு கிடைச்சிது. தேங்க்யூ ஸோ மச் ராஜு சார். அப்புறம் விஞ்ஞான மாற்றத்தால் வந்து இன்றைக்கி படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக போச்சு. பட் வியாபார மாற்றங்கள் ரிலீஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் போயிடுச்சு. உண்மையிலே இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் எல்லாருமே ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் வந்து அதுதான் ரிலீஸ். ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் படத்தை பார்த்து ரசித்து ரிலீஸ் பண்ண முன் வந்திருக்கோம் ஆர்ஆர் சினிமாஸ் மிஸ்டர் மகேஷ். நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நம்பிக்கை ரொம்ப ஒரு முக்கியமானது. ரொம்ப வந்து எங்களுக்கு இட் மீன்ஸ் லாட் டு அஸ். ஏன்னா எங்கள் அத்தனை பேரோட ஹார்ட் ஒர்க் அது எல்லாருக்குமே வந்து அவர் இந்த படம் பண்ணுறாரு அப்படிங்கும்போது அவ்வளோ ரொம்ப சந்தோஷமாக வந்து சரி ஓகே, ரொம்ப பெரிய ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. தேங்க்ஸ் லாட் மகேஷ் சார். கண்டிப்பாக வந்து நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து நாங்கள் கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து பூர்த்தி செய்யணும் நம்புகிறேன்.